வணக்கம். நீங்கள் அறிந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் தேர்தல் சட்டமீறல்கள் தொடர்பில் 107 பேர் கைது. அமைச்சர் ஜனக பண்டார தென்னகோன் பதவியை ராஜினாமா. பொதுத் தேர்தலில் தபால் மூலம் வாக்களிப்பதற்கான 62,000 விண்ணப்பங்கள் நிராகரிப்பு. இனி விரிவான செய்திகள். எதிர்வரும் பொதுத் தேர்தலுடன் தொடர்புடைய சட்ட மீறல்கள் குறித்து 107 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தேர்தல் சட்ட மீறல்கள் குறித்து இதுவரை 85 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இது தவிர தேர்தல் விதிகளுக்கு புறம்பாக பயன்படுத்தப்பட்ட 33 வாகனங்களையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். தேர்தல் தொடர்பில் கிடைக்கப்பட்டுள்ள அனைத்து முறைப்பாடுகள் குறித்தும் போலீஸ் தேர்தல்கள் பிரிவின் கீழ் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் தலைமையகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை போலியான இலக்கத்தகட்டுடன் தேர்தல் பிரசார சுவரொட்டிகளை ஏற்றிச் சென்ற கேப் வாகனம் ஒன்றை கெபதிகுல்லாப பகுதியில் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பில் அனுராதபுரம் மாவட்டத்தில் போட்டியிடும் முன்னாள் பிரதி அமைச்சர் வீரகுமார திசாநாயக்கவின் சுவரொட்டிகள் கேப் வாகனத்தில் ஏற்றிச் செல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக கேப் வாகனத்தில் பயணித்த இருவர் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். ரோந்து சேவையில் ஈடுபட்டிருந்த போது போலீசார் அதிகாலை முன்னெடுத்த சோதனை நடவடிக்கையின் பின்னர் கேப் வாகனம் கைப்பற்றப்பட்டுள்ளது. பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகளை விநியோகிக்கும் நடவடிக்கைகளை ஜூலை மாதம் 30ஆம் தேதி ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 1,54,44,491 வாக்குச்சீட்டுகள் இம்முறை அச்சிடப்பட உள்ளன. இந்த உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகள் எதிர்வரும் 29ஆம் தேதி தபாலில் சேர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தேர்தல்கள் செயலகம் குறிப்பிட்டுள்ளது. அதற்கு மறுநாளான 30ஆம் தேதி முதல் வாக்குச்சீட்டு விநியோகத்தை ஆரம்பிக்க உள்ளதாக தபால் மா அதிபர் ரோஹன் அபேரத்ன தெரிவித்தார். பாராளுமன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்குச்சீட்டுகள் அடங்கிய காப்புறுதி பொதிகளை இன்றைய தினம் தபால் திணைக்களத்திடம் ஒப்படைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இம்முறை பொதுத் தேர்தலில் தபால் மூலம் வாக்களிப்பதற்கான 62,000 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. கிடைக்கப்பட்டுள்ள விண்ணப்பங்களில் 5,66,823 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கவையாகும். இந்த விண்ணப்பங்களை அத்தாட்சிப்படுத்தும் நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் M.A. முகமது குறிப்பிட்டார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி நடைபெறவிருக்கின்ற பாராளுமன்ற பொதுத் தேர்தலின் போது தபால் மூலம் வாக்களிப்பதற்காக உரிய தெரிவத்தாட்சி அலுவலர்களுக்கு விண்ணப்பித்து விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட 5,66,823 வாக்காளர்களுக்கான தபால் மூல வாக்குச்சீட்டுகள் அடங்கிய காப்புறுதி அஞ்சல் பொதிகள் இன்று காலை 9 மணி முதல் நாடெங்கிலும் உள்ள தெரிவத்தாட்சி அலுவலகங்களில் வைத்து தபால் உத்தியோகத்தர்களிடம் கையளிக்கப்படவிருக்கின்றன. இப்பணிக்காக தபால் திணைக்களம் ஒவ்வொரு தெரிவத்தாட்சி அலுவலகத்திலும் தற்காலிக தபால் நிலையங்களை நிறுவ இருக்கின்றன. அத்தோடு இந்த நிகழ்வின் போது குறித்த அஞ்சல் வாக்குச்சீட்டு பொதிகள் தயாரிக்கப்படுகின்ற ஒவ்வொரு விநியோக நிலையத்திலும் போட்டியிடுகின்ற அரசியல் கட்சிகள், சுயேட்சை குழுக்கள் என்பவற்றின் முகவர்களும் சமூகமளிக்க இருக்கின்றார்கள். ஒவ்வொரு விநியோக நிலையமும் ஓர் உதவி தெரிவத்தாட்சி அலுவலர் மேற்பார்வையின் கீழ் இன்னும் சில அரசாங்க ஊழியர்களினால் ஒவ்வொரு விநியோக நிலையத்திலும் ஓர் உதவி தெரிவத்தாட்சி அலுவலர் அதன் பொறுப்பாளராக கடமையாற்ற உள்ளதோடு அவருக்கு கீழ் பல அரசாங்க ஊழியர்களும் பணியாற்ற இருக்கிறார்கள். இந்த பணிக்காக தெரிவத்தாட்சி அலுவலகங்களிலும் அக்காப்புறுதி அஞ்சல் பொதிகள் தயாரிக்கப்படுகின்ற விநியோக நிலையங்களிலும் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. அமைச்சு பதவியை ராஜினாமா செய்யப்போவதாக அமைச்சர் ஜனக பண்டார தென்னகோன் தெரிவித்தார். இதற்கான ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதியிடம் கையளிக்க உள்ளதாக இன்று முற்பகல் ஜனக பண்டார தென்னகோன் குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழுவின் தீர்மானத்தின் பிரகாரமே நாம் அமைச்சு பொறுப்புகளை ஏற்றிருந்தோம். அமைச்சு பதவிகளை ராஜினாமா செய்வது தொடர்பில் தீர்மானம் மேற்கொள்வதற்காக கட்சியின் மத்திய செயற்குழுவை கூட்டுமாறு கோரிக்கை விடுத்துள்ள போதிலும் அதற்கு செவிசாய்க்கப்படவில்லை. எனவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு விசுவாசம் உள்ளவன் என்ற வகையில் எனது அமைச்சு பதவியை ராஜினாமா செய்வதற்கு நான் தீர்மானித்துள்ளேன்.
தனிப்பட்ட லாபத்திற்காகவும் நன்மைகளுக்காகவும் நான் அரசியலில் ஈடுபட்டதில்லை. கொள்கை ரீதியான அரசியலையே நான் முன்னெடுத்து வருகின்றேன். எனது உயிருக்கு மேலாக கட்சியை நான் நேசிக்கின்றேன். எனவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆதரவாளன் என்ற அடிப்படையில் பதவியை ராஜினாமா செய்வதற்கு நான் தீர்மானித்துள்ளேன். அரசியல் மேடைகளில் கட்சிகளின் தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் சில அடுத்து. நாட்டை கட்டியெழுப்புவதற்கே நாம் பாராளுமன்றம் செல்கின்றோம். கூச்சலிட்டு சண்டை போட்டுக் கொள்வதற்காக அல்ல. செங்கோலை எடுத்துக்கொண்டு ஓடிவிடுவதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவிக்கின்றார். இதனை நாம் மாற்ற வேண்டும். நாடு தொடர்பில் சிந்தித்து நாட்டை மாற்ற வேண்டும். எமக்குள் பல்வேறு கருத்துகள் நிலவக்கூடும். எனினும் பாராளுமன்றில் அமைதியாக கலந்துரையாடி அமைதியாக கலைந்து சென்றால் நாட்டின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். இதற்காகவே வாக்களிக்குமாறு கோருகின்றோம். சுவிட்சர்லாந்தில் நமக்கு நண்பர்கள் இருந்தால் கடிகாரம், சாக்லேட் வாங்கி வருமாறு நாம் கேட்போம். இத்தாலியில் நண்பன் இருந்தால் காலனி வாங்கி தருமாறு கேட்போம். பிரான்சில் நண்பன் இருந்தால் வாசனை திரவியம் வாங்கி வருமாறு கேட்போம். நெதர்லாந்து, டென்மார்க் மற்றும் ஆஸ்திரேலியாவில் யாராவது இருந்தாலும் சீஸ் வாங்கி வருமாறு கேட்போம். எனினும் வெளிநாட்டில் உள்ள ஒருவருக்கு இலங்கையர் நண்பராக கிடைத்தால் அந்த வெளிநாட்டவர் என்ன கேட்பார்? ஆட்சியாளர்கள் இந்த நிலைமைக்கு எம்மை தள்ளிவிட்டுள்ளதை எண்ணி நாம் வெட்கப்பட வேண்டும். பொது தேர்தலுக்கு இன்னும் 24 நாட்களே எஞ்சியுள்ள நிலையில் தேர்தல் பிரசார களம் சூடுபிடித்துள்ளது. ராஜபக்ச மீண்டும் தலை தூக்க முற்படுகின்றார். எமது அரசியல் வரலாற்றில் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி ஒருவர் பதவியில் இருந்த நிலையில் முதன்முறையாக தோல்வியடைந்தார். தோல்வியடைந்த பின்னர் வழிபாடுகளில் ஈடுபடாது மீண்டும் நாட்டு மக்களை பிளவுபடுத்த முற்படுகின்றார். நாமளிடம் இருந்த தங்க குதிரையை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பியுங்கள். போட்டியிலிருந்து விலகுவேன். திருட்டு செய்திருந்தால் அதனை நிரூபிக்க வேண்டும். ரணில் விக்ரமசிங்கே மற்றும் ரவி கருணாநாயக்க ஆகியோர் செய்த திருட்டுக்களை எம்மால் முன்வைக்க முடியும். 100 தடை உத்தரவுகள் இருந்தாலும் நிரூபிக்க முடியும். வியர்வை சிந்தி அன்றாடம் வாழ்க்கையை கொண்டு செல்லும் மக்களை பாதுகாக்கவே அரசாங்கத்தை அமைக்கின்றோம். அமையப்பெறும் அரசாங்கம் மோசடிக்காரர்களினதோ ஊழல்வாதிகளினதோ அரசாங்கம் அல்ல. பொது மக்களை நெருக்கடிக்குள் தள்ளும் அரசாங்கம் அல்ல. மக்களை வாழ வைக்கும், பொருளாதார ரீதியில் மேம்படுத்தக்கூடிய நல்லொழுக்கமான நாட்டை அமைக்கப் போகும் அரசாங்கமே இது. அரசாங்க வாகனங்கள் என்பது ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் மக்கள் விடுதலை முன்னணி ஆகிய கட்சிகளின் வாகனங்கள் ஆகும். அனைத்து கட்சிகளும் வரி செலுத்தி பெற்றுக்கொண்ட வாகனங்களை ஐக்கிய தேசிய கட்சி தேர்தலுக்காக பயன்படுத்துகின்றது. அதனை மறைப்பதற்கு 1 லட்சம் ரூபாய் செலுத்துமாறு கூறுகின்றனர். இதனையே கடந்த அரசாங்கமும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு செய்தது. 100 நாள் திட்டம் என்பது வாக்குறுதி பத்திரமாகும். வங்கியில் அடகு வைக்கப்பட்ட நகைகளை வட்டியின்றி மீண்டும் தருவதாக கூறினர். கர்ப்பிணி தாய்மாருக்கு 20,000 வழங்குவதாக கூறிவிட்டு 2,000 ரூபாவை வழங்கினர். நாமும் வழங்கினோம். அதுபோன்று ஒவ்வொருவருக்கும் உரியவை வழங்கப்பட்டன. இந்த 100 நாட்களும் மக்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கவே எமக்கு தேவைப்பட்டது. பல ஆண்டுகளுக்கு பொருட்களின் விலையை குறைக்க முடியாது என கூறி ராஜபக்ச ரெஜிமெண்டும் குறிப்பிட்ட சில நாட்களுக்குள் நாட்டின் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை நாம் குறைத்தோம். அமைச்சுக்களில் காணப்பட்ட செலவினங்களை குறைத்து மோசடிகளை இல்லாதொழித்து மாற்று அரசியலுக்குள் நாட்டை கொண்டு சென்றுள்ளோம். தேர்தல் ஆணையாளர் எமது கை கால்களை கட்டி நீந்துமாறு கூறுகின்றார். சுவரொட்டிகளை ஒட்ட முடியாது, பிரசாரம் செய்ய முடியாது, கூட்டம் ஒன்றை நடத்த முடியாது. என்ன செய்வதென்று புரியாமல் உள்ளோம். இலங்கையில் மூளையை சோதனையிட்ட ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நிஷாந்த முத்துஹேட்டிகமக்கு சுவரொட்டிகளை ஒட்ட முடியாது என அவர் கூறுகின்றார். கட் அவுட்களையும் அமைக்க முடியாதாம். தற்போது கட் அவுட் வைக்க முடியாது. போலீசார் அகற்றுகின்றனர். நீங்கள் செய்வதை வேடிக்கை பார்க்கும் போலீசார் நாட்டுக்கு பயனில்லை. ஹட்டன் செனன் சந்தியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 6 பேர் காயமடைந்துள்ளனர். ஹட்டனில் இருந்து வெளியோயா நோக்கி பயணித்த பஸ் மற்றும் கொழும்பில் இருந்து கொட்டகல நோக்கி பயணித்த பவுசர் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. இந்த விபத்தில் பஸ்ஸில் பயணித்த 4 காயமடைந்துள்ளதுடன் பவுசரின் சாரதி வட்டவல மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
கல்கிஸ்ஸை கடலில் குளிப்பதற்காக சென்று காணாமற் போன 2 மாணவர்களில் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். தெஹிவலை ஆத்திரிய பிரதேசத்தைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்கள் 3 நேற்று பிற்பகல் கல்கிஸ்ஸை கடலில் குளிக்க சென்றிருந்தனர். இவர்களில் 2 அலையில் அள்ளுண்டு சென்றதாக போலீசார் தெரிவித்தனர். கடற்படையினரின் ஒத்துழைப்புடன் காணாமற் போன மாணவர்களை தேடும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்ததுடன் இன்று அதிகாலை மாணவர் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்களை பெறுவதற்கான நடமாடும் சேவை இன்று முன்னெடுக்கப்படுகின்றது. பிறப்பு இறப்பு சான்றிதழ் உள்ளிட்ட அரசு ஆவணங்கள் இதன்போது வழங்கப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். இந்த நிகழ்வில் அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டுள்ளனர். இதன்போது பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டு பயன்பெறுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் மேலும் குறிப்பிட்டார். இன்று காலை ஆரம்பமான இந்த நடமாடும் சேவை பிற்பகல் 3 மணி வரை முன்னெடுக்கப்படுகின்றது. நாட்டில் துரித கதியில் அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போதிலும் சில பகுதிகள் இன்னமும் அபிவிருத்தியின் நிழலை கூட அனுபவிக்க முடியாத நிலையில் காணப்படுகின்றமை கவலைக்குரியது. அம்பாறை மாவட்டத்தின் ஆலையடிவம்பு பிரதேசத்திற்குட்பட்ட கிராமமே அலிகம்பே. யுத்த கால பகுதியில் சுமார் 350 குடும்பங்கள் இந்த கிராமத்தில் குடியேறினர். இந்த பிரதேசத்தில் வாழும் மக்கள் மீன்பிடி, பாம்பாட்டுதல் மற்றும் விவசாயம் என்பவற்றை தமது அன்றாட தொழிலாக மேற்கொண்டு வருகின்றனர். ஓலை குடிசைகளில் வசிக்கும் இவர்கள் நிரந்தர வீடுகளின்றி தினம் அல்லலுறுகின்றனர். மழைக்காலங்களில் தங்குவதற்கு இடமின்றி வேறு இடங்களுக்கு செல்வதால் தமது அன்றாட தொழிலையும் சீராக முன்னெடுப்பதில் சிரமங்களை எதிர்நோக்குவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். ஒரு தொழிலும் இல்ல, நாங்க சாப்பாட்டுக்கும் வழி இல்ல, வீடும் இல்ல, ஒன்றுமில்ல, சின்ன குடியில தான் இருக்கு. கவனிப்பாரன்று இருக்கும் தமக்கு பிரதேச அரசியல்வாதிகளும் பாராமுகமாக செயற்படுவது தமது பிள்ளைகளின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளதாக பெற்றோர் அங்கலாய்க்கின்றனர். எந்தவிதமான வீடு வசதிகளுமின்றி குடிசைகளிலே களிமண் வீட்டிலே நாளாந்த வாழ்க்கை நடத்துகின்ற துன்பம் வந்து பார்க்கின்ற ஒவ்வொருவரையும் மனதையும் பாதிக்கின்றது. இந்த ஊருக்கான வைத்தியசாலை வசதிகளையும் இந்த வீதி ஒழுங்குகளையும் வீதி அமைப்புகளையும் நல்ல வசதிகளையும் செய்து கொடுக்கும்படியும் கேட்டுக்கொள்கின்றோம். பல வருடங்களாக பல்வேறு இன்னல்களை அனுபவித்து வரும் அலிகம்பே கிராம மக்கள் என்றாவது ஒரு நாள் தமது பிரச்சினைகளுக்கான தீர்வு கிடைத்து வாழ்வில் ஒளி வீசும் என்ற எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். இத்துடன் நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் போஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.